வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இஸ்மத் சுகுட்டாய் அவர் எழுதின ரூட்ஸ் இந்த கதையோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதையை இஸ்மத் உருதுல தான் எழுதியிருந்தார். இந்த கதை நடக்கிற நேரம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரிவினை நடந்தது இல்லையா, அந்த நேரத்தில் நடந்த மாதிரி இந்த கதை எழுதியிருக்காங்க. இந்த கதை நடக்கிற இடம் மார்வார். இது இந்தியாவில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ்லாம் சேர்ந்து ரொம்ப அன்பாக ஒத்துமையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இது அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னாடிய காலம். ரூப்சந்த் இவர் ஒரு டாக்டர். அவரோட மனைவி சாச்சி, அப்புறம் அவர் குடும்பத்தோடு சேர்ந்து அவர் மார்வாரில் இருந்தார். அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அபாவும் அம்மாவும் கணவன் மனைவி. இவங்க முஸ்லிம்ஸ். இவங்க ரொம்ப நெருக்கமாக ஒருத்தர் பழகிட்டு இருந்தாங்க. ரூப்சந்த் முஸ்லீம் லீகுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருப்பார். அப்பா காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிட்டுருப்பார். ரெண்டு பேரும் ஒருத்தர் நல்லா கவனிச்சிட்டாங்க. நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. ரூப்சந்த் ஒரு மருத்துவராக இருந்ததுனால அப்பா வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவரோட பேர பசங்களான லாலா சுண்ணியை அழைச்சிக்கிட்டு அவங்கள போய் பார்ப்பார். அப்படி போகும்போது அம்மா கையால் சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ அம்மாவுக்கு அதாவது அப்பாவோடைய மனைவி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது ரூப்சந்த் போய் அவங்கள நல்லா கிண்டல்லாம் பண்ணுவார். என்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் நேராகவே கூப்பிட்ருக்கலாமே, எதுக்கு உடம்பு சரியில்லைன்னுலாம் சொல்லின்னு இருக்கேன் அப்படின்லாம் பேசுவார். அந்தளவுக்கு அவங்க நெருக்கமாக இருப்பார். அதே மாதிரி அம்மாவும் அவரை கர்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டுருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ரூப்சந்துக்கு அவங்க குடும்பத்தில் இருந்த எல்லார் மேலேயும் ரொம்ப அக்கறை இருந்தது. அவங்கள யாருக்காவது இப்போ ஒரு குழந்த பிறக்க போகுதுன்னா ரூப்சந்த் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். அவர் வீடு ஜன்னல்லேருந்து பார்த்தாலே இவங்க வீடு தெரியும். அந்த ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருப்பார். குழந்தை பிறந்தாலும் ஓடி போய் அந்த குழந்தையை கவனிக்கிறது, அந்த ஈன்றெடுத்த அந்த தாயை கவனிச்சிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அவர் ரொம்ப அக்கறையாக செய்வார். இது மூலமாகவே ரூப்சந்துக்கு அந்த குடும்பத்து மேலே எவ்வளோ அக்கறைன்னு தெரியுது. அப்பா வயசு காரணமாக இறந்துட்டார். இதனால என்ன ஆகிடுதுன்னா ரூப்சந்துக்கு அந்த குடும்பத்து மேலே இன்னும் அக்கறை ஆகிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயங்கள்லையும் அவருடைய தலையீடு இருக்கும், அவருடைய அறிவுரை இருக்கும். எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டு அவர் வழியே நடப்பாங்க. இந்த நேரத்தில் தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. அது அந்த மார்வாரில் இருந்த எல்லா குடும்பத்து நடுவுலையும் ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுச்சு. ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா அவங்கவுங்க பக்கத்துலேருந்து பாகிஸ்தானில் இது மாதிரி நடக்குது, இந்தியாவில் இது மாதிரி நடக்குது, அந்த கலவரங்களை பற்றி எல்லாம் செய்திகள் வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ ரூப்சந்தோடைய வீட்டுக்கு மேலே இந்திய கொடியை பறக்க விட்டாங்க. அதே மாதிரி அப்பாஸ் வீட்டு மேலே பாகிஸ்தான் கொடியை பறக்க விட்டாங்க. இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் எல்லாம் அவங்களுடைய எல்லா அசையா சொற்கள் எல்லாம் சொத்துக்களெல்லாம் இங்கே விட்டுட்டு குடும்பத்தோடு சேர்ந்து பாகிஸ்தான் போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில் இருந்தவங்கலாம் எல்லாமே அங்கே விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. பயங்கர கலவரம்லாம் நடந்துகிட்டு இருந்தது. நிறைய பேர் இறந்துட்டும் இருந்தாங்க. அப்போது இந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் நடுவில் பெரிய மன விரிச்சலே உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக சொத்தெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் இந்தியா விட்டும் பாகிஸ்தான் விட்டும் ஓடிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா ரூப்சந்தோட 2 மருமகள்கள் ஷீலா, நிர்மலா அவங்களோட குடும்பம் பாகிஸ்தானில் இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையுமே அவங்க விட்டுட்டு ரூப்சந்த் வீட்டுக்கு அடைக்கலம் கேட்டு வந்துட்டாங்க. இதனால் ஷீலாவுக்கு முஸ்லீம்ஸை பார்த்தாலே வெறுப்பாக இருந்ததுனால அப்பாஸ் வீட்டிலேருந்து யாராவது ரூப்சந்தை பார்க்க வந்தால் அவங்கள திருத்திடுவாங்க. அவங்க மருத்துவ உதவி கேட்டு வந்தால் கூட அவங்கள விடுறதில்ல. இப்போ அம்மாவுக்கும் அவங்க குழந்தைங்களுக்கும் யார்கிட்ட போய் என்ன கேட்கணுன்னு தெரியல. அந்த இடத்துல கலவரமும் அதிகமாக இருந்ததுனால அதனால் அப்பாஸோட குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் சரி நம்ம பாகிஸ்தானுக்கே போயிடலாம், உயிரை காப்பாற்றிக்கணுன்னா நம்ம அங்கே தான் போய் ஆகணுன்ற முடிவுக்கு வராங்க. இவர்கிட்ட எதுவும் கேட்க முடியாத நிலைமையில் இருந்ததுனால அவங்களே முடிவு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டின்னு லாரியில் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு ஊருக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அம்மாவுக்கு அங்கேருந்து போகிறதுக்கு மனசு இல்லை. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, என் கணவர் வாழ்ந்த இடம் இது, அதனால் நான் என் உயிரே போனாலும் சரி நான் மரணம் ஆகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க குழந்தைங்க எவ்வளோ அவங்கள கெஞ்சி பார்த்தாலும் அவங்க வராதனால அவங்கள விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இது எல்லாத்தையுமே ரூப்சந்தும் ஒரு மனைவி சாச்சியும் அவங்க ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணில் தண்ணி வரதை தவிர அவங்களால வேறு எதுவும் செய்ய முடியல. கொஞ்ச நேரம் கழித்து சாச்சி அப்பாஸோட வீட்டுக்கு போனாங்க. அங்கே போனால் அம்மா கண்ணீரோடு உட்காந்துட்டு இருந்தாங்க. பழைய நினைவுகள்லாம் அவங்க மனசில் வருது. 2 பேரும் உட்காந்துக்கிட்டு அந்த நினைவுகளை மூழ்கி இருக்கும்போது அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவங்க குடும்பம் திரும்பி வந்துடுச்சு. என்ன ஆயிருக்குன்னா ரூப்சந்த் ஓடி போய் அந்த லாரியை கண்டுபிடிச்சி அங்கேருந்து அப்பாஸோட குழந்தைங்க எல்லாம் சொல்லியிருக்காரு, நான் உங்களை பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன், நீங்கள் வந்துடுங்க, நான்
உங்களை வந்து அந்த அளவுக்கு பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்ததுனால அவங்களுக்கும் அங்கேருந்து போகிறதுக்கு மனசு இல்லாதனால அவங்களும் திரும்பி வந்துடுறாங்க. இதோட கதை வந்து முடியுது. இது மூலமாக வந்து மதம், தேசம் இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உண்மையான அன்பு இருக்கும்போது அது நிலைச்சு நிற்கும் அப்படின்றது தான் இது மூலமாக நமக்கு தெரியுது. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.